தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 4 கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? 4 கிரக பயிற்சினா முதல்ல என்ன சார்? என்ன சார் எப்போ பார்த்தாலும் பயிற்சியிலே ஒரு மனுஷன் ட்ராவல் ஆனால் இந்த வருஷம் ஃபுல்லாக எப்படி சார் வாழ்கிறதுன்னு தான் கேட்பாங்க. ஆக்சுவலி ஓசிபின்னா என்னன்னு தெரியுமா? ஓசிபின்னா ஓசிபி நான் எங்கே ஓட்டினேன் அதுவே ஓடுது. அந்த மாதிரி தான் பல நேரங்களில் சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிஸ்னஸை ஒரு கட்டம் வரைக்கும் டெவலப் பண்ணுற வரைக்கும் கஷ்டம் சார். டெவலப் பண்ணதுக்கப்புறம் பிஸ்னஸை பார்த்துக்கும். அவனே தான் 3 கூடியவனாகவும் இருக்கிறான். இதான் பிரச்சனையே. 3 கூடியவர் வக்கரமாகும்போது உடன் பிறந்த சகோதரர்கள் அவர்கள் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 4 கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? 4 கிரக பயிற்சினா முதல்ல என்ன சார்? என்ன சார் எப்போ பார்த்தாலும் பயிற்சியிலே ஒரு மனுஷன் ட்ராவல் ஆனால் இந்த வருஷம் ஃபுல்லாக எப்படி சார் வாழ்கிறது? கரெக்டு தான். சனி வக்கரம் பெற்றார். எப்பொழுது? இந்த 4வது இந்த ஏப்ரல் தொடங்கி மே ஆரம்பிச்சோன்னா ஆச்சு சனி வக்கரம். சனி பயிற்சி நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் சனி அடுத்து வக்கர பயிற்சி இங்கே எல்லோரும் போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சனி வக்கரமானால் என்ன ஆகும் சார்? என்றைக்குமே ஒரு கிரகம் வக்கரமானால் அது உக்கரமாக செயல்படும். இது நல்லா இருக்குல்ல இந்த டைட்டில், வக்கர கிரகம் உக்கரமாக செயல்படும். சனியை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசிக்கு 2, 3 கூடியவர். அவர் 4ஆம் இடத்தில் இருக்கிறார், வக்கரமாக இருக்கிறார். 2, 3 கூடியவர் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தனாதிபதி கேந்திர பலம் அடைகிறார். தனாதிபதி 2 கூடியவன் 4இல் இருக்கும்போது என்ன நடக்கிறது என்றால் தன லாபங்கள் போன்றவை கிடைக்கிறது. சொத்தினால் கிடைக்கின்ற தனலாபங்கள் கிடைக்கும். ஒரு சொத்து. 4ஆம் இடம் என்பது மேன்மை, உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, இதெல்லாம் 4ஆம் இடம். ஸோ இப்போ இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்து அவர் வக்கரமாகும் பொழுது நம்ம டீம் லீடர் பொசிஷனுக்குனே ப்ராப்ளம் வரும், நமக்குன்னே ப்ராப்ளம் வரும். சார் உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயமே இந்த தலைவர் பதவி தான். இப்போது நம்ம ஒரு இடத்துல டீம் லீடராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். நமக்கு எப்போ ஜாலியாக இருக்கும் சொல்லுங்கள்? யாரையாவது கூப்பிட்டு கொஸ்டின் பண்ணலாம். ஆக்சுவலி உங்களுடைய ஜேடி என்ன, நீங்கள் என்ன, உங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, நீங்கள் என்னெல்லாம் வேலை பார்க்குறீங்க, ஏதோ ஒன்று கேட்கலாம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஆடிட் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆடிட் வராங்க, ஒரு டிபிஎம் ஆடிட் வராங்க, ஒரு ஐஎஸ்ஓ ஆடிட் வராங்க. ஃபஸ்ட்டு கேள்வி யார் பதில் சொல்லணும்? டீம் லீடர் தான் பதில் சொல்லணும். அவரை கூப்பிட்டு தான் கேட்பாங்க. ஆக்சுவலி ஓசிபின்னா என்னன்னு தெரியுமா? ஓசிபின்னா ஓசிபி ஆப்ரேஷன் கண்ட்ரோல் பிளான், அது ஏதாவது வச்சுருக்கீங்களா? இவர் உடனே பக்கத்தில் ஒரு வச்சுருப்பார், இவரோட டீம் லீடர் சைடில் ஒருத்தர். எப்பா அவர் கேட்குற என்னங்கிறத அவர் கொடுத்துட வேண்டியதானப்பா. இப்போ எனக்கு சதீஷ் இருக்கிற மாதிரி அவன் என்ன கேட்குறேன்னா கொடுத்துட வேண்டியதானே. ஏன்னா டீம் லீடர் பதவியே அவருக்கு ஒன்றும் தெரியாதனால தான் அவர் டீம் லீடர். சரி, நேற்று கூட நம்ம சங்கரனை கேட்டார், ஆமாண்ணே நம்ம ஏர்டெலுக்கு எவ்வளோ பில்லு கட்டுறோம் அவனுக்கு தெரியும். எதுவுமே தெரியாமல் இருந்தால் தான் அவர் டீம் லீடர். வழக்கமாக இவன் தான் இவனுக்கு தான் பார்த்துக்கிறானுங்க. அந்த மாதிரி இந்த 4 கூடியவன் வக்கரமாகும் பொழுது என்ன நடக்கும் என்றால் அந்த உயர்கல்வி, உயர் பதவிக்கு ஆபத்து வரும். ஆக இது தெரியாமல் தான் நீங்கள் இந்த கம்பெனி ஓட்டிகிட்டு இருந்தீங்களா? நான் எங்கே ஓட்டினேன் அதுவே ஓடுது. அந்த மாதிரி தான் பல நேரங்களில் சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிஸ்னஸை ஒரு கட்டம் வரைக்கும் டெவலப் பண்ணுற வரைக்கும் கஷ்டம் சார். டெவலப் பண்ணதுக்கப்புறம் பிஸ்னஸை பார்த்துக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு பிஸ்னஸோட ட்ராவல் பண்ணால் போதும். பிஸ்னஸை டெவலப் பண்ணுற வரைக்கும் தான் கஷ்டம். டெவலப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்? பிஸ்னஸை பார்த்துக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அப்படி நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு விஷயம், 4 கூடியவன் வக்கரம் பெறும்பொழுது அடுத்தவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்குறீர்கள். அவரே தான் 2, 3 கூடியவர் என்பதால் தனஸ்தானாதிபதி வக்கரம் என்பதால் பணத்தை இழக்கின்ற சூழ்நிலை என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். நமக்குன்னே ஒரு கேரக்டர் வருவான். நீங்கள் என்றைக்குமே நான் அடிக்கடி சொல்வேன், உங்கள்கிட்ட 1 லட்சம் இருக்குன்னு யார்ட்டையாவது சொல்லுங்கள். யார்ட்டையா போய் சொல்லுங்களேன், யார்ட்டையாவது சொல்லுங்கள் எனக்கு 1 லட்சம் இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த 1 லட்சத்துக்கு ஒரு பில்லை போடுவாங்க. ஆக்சுவலி சார் நம்ம ஜிம்மு வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் ஜிம்மு. நம்ம ஜிம்முக்கு வந்து எல்லாருமே ப்ரீவியஸ் பாடி பில்டர்லாம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, அர்னால்டு நம்ம ஜிம்முக்கு தான் போய் வந்துட்டு போனார். இவர் யார் தெரியுமா? இவர் தான் புரூஸ்லி. அடிக்கடி நம்ம ஜிம்முக்கு வருவார். எப்போ புரூஸ்லி செத்து எத்தனை வருஷம் ஆகுது? புரூஸ்லியே நம்ம ஜிம்மில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா பார்த்துங்களேன். இப்படிப்பட்ட ஒரு சார் நான் அண்ணா நகர்லாம் போய் பார்த்துருக்கேன். சென்னையில் 2 லட்சம் கொடுத்து போகிறாங்க ஜிம்முக்கு. 2 லட்சம் 3 லட்சம். எதுக்குப்பா அப்படி பெருமைக்கு? சார் நானும் என் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து இயர்லி பேக்கேஜாக எடுத்துட்டோம். அவங்க இயர்லி பேக்கேஜ் வாங்குறதோட நோக்கமே நீ கண்டிப்பாக 10 நாளுக்கு அப்புறம் நீங்கள் வரப்போகிறதில்லங்கிறது தான். முதல் 10 நாள்
அந்த ஒரு டவுசர் ஒன்று போட்டுட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு நைட்டாக அப்படி போகிறது. உங்கள் பணத்தை இழக்கின்ற வழிகள் இதெல்லாம். மந்த் ஆன் மந்த்து ஜிம்முக்கு போனோமா, சார் அடுத்த மாதம் கண்டினியூனா அடுத்த மாதம் பில்லை கட்டுறேன், பரவாயில்ல. மந்த் ஆன் மந்த்தை விட நீங்கள் இயர்லி எடுத்தால் பேக்கேஜ் கம்மி, ஒரு பேக்கேஜும் வேணாம், நான் மந்த் ஆன் மந்த்தே வந்துக்கிறேன். சி, 2 குடையவன் வக்கரமாகும் பொழுது பணத்தை தேவையில்லாமல் இழப்பீங்க. இப்போ தான் யூடியூப்பை திறந்துருக்காரு, திறந்தோடனே ஆப்பிள் கம்ப்யூட்டர் வாங்கி வச்சிடுறது. அந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர் 2.5 லட்ச ரூபா. ஆப்பிள் கம்ப்யூட்டர், ஆரஞ்சு கம்ப்யூட்டர்னு நீங்கள் பண்ணுற வேலை இருக்குது பாருங்கள். இன்னும் கம்பெனி ஓடவே இல்லைப்பா, அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ செலவு, எதுக்குடா மவனே இம்புட்டு விளம்பரம் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 குடையவன் வக்கரமாகும் பொழுது இதெல்லாம் ஏற்படும். அவனே தான் 3 குடையவனாகவும் இருக்கிறான். இதான் பிரச்சனையே. 3 குடையவர் வக்கரமாகும் போது உடன் பிறந்த சகோதரர்கள் அவர்கள் தருகின்ற மன அழுத்தம், சகோதரர்களால் ஏற்படக்கூடிய துன்பம். 3 குடையவன் வக்கரமாகும் பொழுது உங்கள் சகோதரர்கள் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. சார் அவன் என்னைக்கு சார் என்ன புரிஞ்சிட்டு இருக்கான், என்னைக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு, அவன் என்றைக்குமே என்ன புரிஞ்சிக்க மாட்டான் சார். நம்ம 3 குடையவன் வக்கரமாகும் பொழுது அண்ணா தம்பி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ணன் ஏதாவது சொல்கிறார், ஏதோ ஒன்று நடக்குது, அண்ணா தம்பி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சொல்கிறது இனிமே அவர் கேட்க போகிறதில்ல, அவர் சொல்கிறது இனிமே நீங்கள் கேட்க போகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு நிலைமையே உருவாயிடும். பல வீடுகளில் இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு சார். எங்கள் ஊர்லலாம் அண்ணன்னா அப்பாவுக்கு சமம், அப்பாவுக்கு அடுத்து அண்ணன், அண்ணன் பேச்சு ஒன்வே. வடிவேல் படத்தில் வரும்போது தான் அண்ணன் பேச்சு ஒன்வே, அண்ணன்ப்பா, அண்ணன்னா அண்ணன். இப்போ சென்னையில் எத்தனை பேர் அண்ணன்னு கூப்பிட்றாங்கன்னு படிக்கலைங்க, எனக்கு தெரியல மற்ற ஊரை பற்றி. எங்கள் ஊரில் கூப்பிடுவாங்க அண்ணன், என்னன்னு கூப்பிடுவாங்க, அண்ணன் கூப்பிடுவாங்க, எல்லாம் கூப்பிடுவாங்க. சென்னையில் பார்க்குற நம்ம சமீபத்தில் ஒருத்தர் பார்த்து, ஹாய் ராம்ஜி ப்ரோ எப்படி இருக்கீங்க, ராம்ஜி ப்ரோவா, ப்ரோ அம்பளை ப்ரோ, என்னப்பா ப்ரோ, அண்ணனே கூப்பிட மாட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 3 கூட பெருகி வரும் உறவுகளுக்கிடையே இருக்கின்ற என்னது நம்மளுடைய அந்த இது குறைந்து கொண்டே வருகிறது. மரியாதை. எத்தனை பேர் அண்ணா தம்பி ஒன்றா இருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம், விரல் விட்டு எண்ணிடலாம். அப்பா அம்மா ஒன்றா இருக்கிறதே கஷ்டம், இதில் அண்ணா தம்பிக்கு போயிட்டீங்க சார். 3 குடையன் வக்கரமாகும் பொழுது அண்ணா நம்மளை தப்பாக நினைக்கிறது, அண்ணாக்கு ஓ எனக்கு வராமல் அந்த பாகத்தெல்லாம் நீயே எடுத்துக்கிட்டியா தம்பி என்று கேட்பது, படக்குன்னு சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, அண்ணன் உன் மேலே நான் உயிரே வச்சுருந்தேன், என்னவே இப்படி சொல்லிட்டே அண்ணே. பல நேரங்களில் நம்ம பேசுகிற வார்த்தை என்ன ஆகிடுது, நமக்கே ரிவர்ட் பேக் ஆகிடுது. இதெல்லாம் தான் ஏற்படும். இந்த 2 குடையவன் என்ன ஆகிறார், வக்கரம் பெறும் பொழுது, 3 குடையன் வக்கரம் பெறும் பொழுது, 3 இடம் என்பது தைரியஸ்தானம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சும்மாவே தைரியத்தை இழக்கக்கூடிய ஏதாவது ஒரு தைரியத்தை இழக்கக்கூடிய விஷயம் வந்துட்டே இருக்கும். எப்படி இந்த தைரியத்தை இழக்கின்றதுனா என்ன, தைரியத்தை இழக்கிறதுனா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை துணிந்து செய்யலாம். முன்னெல்லாம் நான் துணிஞ்சு செய்வேன், ஒரு விழா வைப்பேன், விழாவில் இப்படிலாம் பண்ணுவேன், எல்லாரையும் கூப்பிட்டு கௌரவிப்பேன், அந்த விழா மூலிமா நான் நிறைய இது பண்ணுவேன், நிறைய தொடர்புகள் எடுப்பேன். ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா, எனக்கு அந்த விழா பண்ணவே பயமாக இருக்குது, எல்லாரையும் கூப்பிடுவே எனக்கு பயமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, முன்ன மாதிரி எனக்கு தைரியம் இல்லை, இந்த விழாவை நடத்துவேன்னு எனக்கு தைரியம் இல்லை, நான் எதையாவது ஒன்று ஆரம்பித்து பெரிய செலவில் போய் மாட்டிக்கணும்னு எனக்கு பயமாக இருக்குது. இதெல்லாம் ஏற்படும். 3 குடையன் வக்கரமாகும் பொழுது தைரியம் குறையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி வக்கரம் ஒரு பண விரயத்தையும் தைரியம் இழப்பையும் ஏற்படுத்தும். ரொம்ப ஜாக்கிரதை. ஒன்றும் இல்லை, பணத்தை இழக்காதீங்க, அவ்வளோதான். உங்கள்கிட்ட பணம் வந்தால் முதல்ல வெளியே சொல்லாமல் இருங்க சார், அதே பாதி சேஃப்டி. பணம் வருதுங்கிறத வெளியே சொல்லும்போது தான் நமக்குன்னு ஒரு திட்டம் வகுத்து நம்மளை ஏமாற்றுவாங்க. அதை அதில் சிக்கிக்காமல் இருங்க. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம்னா இந்த மாஸ் விஷ்ணுமாயாவுக்கு இங்கே மட்டும்தான் பவித்திரமாக நம்ம என்ன பண்ணுறோம், தினமும் ஹோமங்கள் யாகங்கள்லாம் பண்ணுறோம். இங்கே வந்தவர்களுக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கிறது, வேண்டுவனெல்லாம் நிறைவேறுகிறது. 48 நாள் சங்கல்பம் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.